பயங்கர ஹாப்பியாக இருக்குது. சூப்பரான எனக்கு பர்சனலி ஒரு ரொம்ப நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீடியோ முடிச்சிருக்கேங்க. ஆனால் காந்திபுரம் லாஸ்ட் ஸ்டாப் படியாங்க. காந்திபுரம் லாஸ்ட் ஸ்டாப் படியாங்கண்ணா. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் விஷயம் என்னன்னு தெரியுங்களாங்களா? இதில் ஓட்டுற டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களோட அண்ணன். உண்மையானதாங்க. நேற்று நம்ம பெங்களூர் ட்ரை பண்ணாங்களே, அவர் அண்ணாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிருக்கோங்க கோயம்புத்தூர் சென்னை வண்டி, அவர் தம்பிங்க. சூப்பரான விஷயம் இல்லைங்க. மக்களே, ஒரு வாட்டி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம பேச்சை நம்மளே கேட்க மாட்டோம். எஸ், மீண்டும் வால்வோ ஜேர்னி வரப்போகுதுங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், 2 சர்வீஸு, அதில் ஒரு சர்வீஸ் கவர் பண்ணிட்டேன், இன்னொரு சர்வீஸ் கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன்ட்டு போன வீடியோ சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கிளாம்பாக்கத்தில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு அருமையான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஒரு சூப்பரான தரமான லக்ஸரியான பயணத்தில் வால்வோ 9600 அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வால்வோ கோயம்புத்தூர் டு பெங்களூர் கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் கவர் பண்ண போகிறோங்க. நம்ம டிப்போக்கே 4 வண்டி தான் அலாட் பண்ணாங்க. ஸோ ஒரு சர்வீஸை கவர் பண்ணியாச்சு. இது அடுத்த சர்வீஸுங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற டே பார்த்திங்கன்னா சண்டேங்க. சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அவ்வளோ டிமாண்ட்லாம் இருக்காது. பட் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு சண்டே அவ்வளோ கூட்டம் ஏறுவாங்க. நம்ம ஆப்போசிட் வண்டியே ஃபுல் ரிசர்வேஷனுங்க, ஒரு சீட் கூட வேக்கண்ட் இல்லை. ஸோ அதனால் ரிசர்வேஷன் ஃபுல்லாகாதனால சேலத்துக்கு டிக்கெட் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ சேலம் போய் தாங்க நம்ம போவோம். இன்னொரு விஷயங்க, நம்ம எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைமிங் மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலி என்ன ரீசன்னா, இவங்களுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிடிசி டிப்போவில் கலெக்ஷன் ஆகட்டும், ஃபியூல் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டைன் ரூல்ஸுக்காக தாங்க டிலே பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க வேணுக்குன்னெலாம் டிலேலாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்றைக்கி நான் கிளாம்பாக்கம் அடிச்சு பிடிச்சி வந்தேங்க. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பெங்களூர் வால்வோ எஸ்சிடிசி பார்த்துருப்பீங்க. அதை முடித்த உடனே பெங்களூர்லேருந்து சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு டிஎன்எஸ்சிசி விளாக் பண்ணாங்க. அந்த பஸ்ஸு வந்தது லேட்டுங்க. அங்கேருந்து அடித்து பிடிச்சி ஒரு 40 கிலோமீட்டருங்க கிளாம்பாக்கத்துக்கு. எப்படியோ வந்து சேர்ந்துட்டேங்க. சும்மா கெஸ் பண்ணுங்க அந்த டிஎன்எஸ்சிசி எந்த சர்வீஸாக இருக்குன்ட்டு. அண்ட் இனாகரேஷன் அன்னைக்கு இங்கிருந்தாங்க எல்லா பஸ்ஸஸும் கிளம்பிச்சு. நம்ம கோயம்புத்தூருக்கு 4 பஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு சண்டே. ஸோ எப்படி க்ரௌடு இருக்குன்னு பார்த்துடலாங்களா? நான் உங்களுக்கு ஒன்றும் இன்டீரியரே காட்டல, அப்படியே பார்த்துடலாங்க. அண்ட் அப்படியே உள்ளே போயிடலாங்க. நம்ம கண்டக்டர் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சீட் அலாட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஃபுல்லாகிடுச்சுங்க. பார்த்திங்கனாவே தெரியும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க, நம்ம கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். எஸ், அதே கேபின்ங்க. ஒரு சூப்பரான வால்வோ 9600. இது பார்த்திங்கன்னா B8 ஸோ அதே வால்வோ தாங்க. ஒரு தரமான ஜேர்னி வரப்போகுதுங்க. மக்களே, ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம கேஎஸ்ஆர்டிசி டிரைவர் அண்ணா வந்து பார்க்க வந்திருக்காங்க. வருவார் பாருங்க. பஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பரா. ஆக்சுவலி அவர் கேஎஸ்ஆர்டிசி டிரைவருங்க. நம்ம பஸ்ஸை பார்த்துட்டு வர்றாரு. ஆக்சுவலி நம்ம அண்ணா நேற்றும் பார்த்துருந்தோங்க. நம்ம பெங்களூர் கவர் பண்ணும்போது அண்ணா காந்திபுரத்தில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இங்கே சென்னையில் பார்க்குறோங்க. இங்கே பார்த்தீங்களா, பம்பா சர்வீஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு நம்ம ஸ்பெஷல்லாம். இப்போ வந்து கோயம்புத்தூர் தாங்க. சீட் இருக்கம் ஸ்லீப்பர். இந்த வந்து என்னமோ 10 மணி என்னமோங்க. ரூட் நம்பர் தெரிஞ்சாப்பா சொல்லிடலாம், அது தெரிய மாட்டேங்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசிங்க. இது சீட் இருக்கம் ஸ்லீப்பர் தான். ஏசி ஸ்லீப்பர், சீட்ரு கூட இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஸ்லீப்பருங்க. பிரகாஷ் எந்த சர்வீஸும் தெரியல. எர்ணாகுளமா ட்ரிவாண்டமா எர்ணாகுளம் பா. மேரி கிறிஸ்மஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க அங்கே. பிரகாஷ் கெப்பில்லா 13.5 மீட்டர்ஸ் ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா.
அண்ட் மக்களே ஃபைனலி இட்ஸ் டைம் 8 o'clock ஆச்சு. நம்ம வண்டி ரிவர்ஸ் எடுக்க போகிறாங்க. ஒரு சூப்பரான தரமான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது ஏன் தரமான பயணம்னா, எனக்கு இந்த ட்ராவலே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அந்த தரங்கிறது எனக்குள்ளே ஊறி போயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அது வேணான்னு சொல்லுங்கள், நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாங்க. ஆரம்பிக்கலாமா? நம்ம சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வால்வோ 9600 இந்த சர்வீஸை யாருமே கவர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்ம கோயம்புத்தூர் பற்றி எடுக்கிறதுக்கு நான் மட்டும்தாங்க இருக்கேன். வேறு யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ உள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாம் சொல்ல மாட்டேறீங்கன்ட்டு. ஸோ பார்த்துருவோமா, நம்ம 2 சீட்டுக்கும் நடுவில் யூஎஸ்பி கேபிளில் நம்ம சார்ஜிங் போர்ட் போட்டுக்கலாங்க. சி டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் இருக்குங்க. அண்ட் சீட்ஸில் புஷ்பேக் இருக்குங்க. செமி ஸ்லீப்பர் தான் நம்ம வண்டி. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா லெக் ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தாங்க நான் உள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸு. ஏசி வென்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியே சைட்டில் அவ்வளோ பெரிய விண்டோ இருக்குது. அதுக்கு வேணும்னா நம்ம மூடிக்கலாம், இல்லைன்னா நம்ம வேடிக்கை பார்த்துட்டே வந்துக்கலாங்க. கரெக்டாக 8:20 நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்ப போகிறோங்க. CBE D560 வண்டி வந்து 13.5 சாரி 15 மீட்டர். எனக்கு இந்த வண்டியோட லென்த் எனக்கு தெரிலைங்க, கொஞ்சம் கரெக்டாக கேட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 13.5 இல்லை 15 மீட்டரான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வண்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டி. வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா TN01AN 5814ங்க. இதான் வண்டி நம்பரு. SCTC கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கன். செமையாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன தான் அதே வண்டியில் தான் ட்ராவல் பண்ணுறோம், பட் வந்து க்ரேஸ் கம்மியாகாது. வாங்க அப்படியே நமக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, அப்படியே போகலாங்க. ஸ்டார்டிங்கே செம வைப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேங்க. ஃபஸ்ட்டுங்கிறதுனால சூப்பரான வைப்பில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த வேளங்குச்சி நான் வளர்த்து அந்த பாட்டுங்க. பெங்களூர் வண்டின்னு நினைக்கிறேங்க. இது எந்த வண்டின்னு தெரியல. CNB SCTC மட்டும்தான் போட்டிருக்கு பின்னாடி. திருப்பூர் வண்டிங்க. இந்த திருப்பூர் சர்வீஸை பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேங்க. பிகாஸ் இது வந்து ஒரு சூப்பரான ஏரியாக்குள்ளே போயிட்டு வருதுங்க. மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பட் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி செஞ்சு தாரேன். எஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை திருப்பூர் வண்டி வழியே பார்த்திங்கன்னா சேலம்க்கு அப்புறம் ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து திருப்பூர் போகிறாங்க. இது SLXங்க, ஸ்லீப்பர் B8R. நம்ம வண்டி B8R தாங்க.
எஸ் மக்களே, நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்கும் 880 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் நேரடியாக வந்து எடுத்திங்கன்னா, ஏன் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 916 ரூபா, அதாவது 916 ருபீஸ் வருங்க. நான் ஆன்லைனில் செக் பண்ணி தான் பார்த்தேன், வண்டி வேக்கண்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எதுக்கு புக் பண்ணிட்டுன்னு சொல்லி நேரடியாக வந்து எடுத்துட்டேங்க. பாருங்கள், டிப்போ SCTC கோயம்புத்தூர் டிப்போ. எஸ், நம்ம அப்படியே சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி போயிட்டுருக்கோங்க. நம்ம பஸ்ஸோட சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்களா. டோட்டலாக 492 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. ரூட் நம்பர் நம்ம சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சென்னை ரெகுலராக 460 தான் அலாட் பண்ணுவாங்க. நம்ம வண்டிக்கு VLன்னு போட்டிருந்தாங்க. VL அது சம்திங் நான் அப்படியே டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். பட் 460 வந்து ரெகுலர் நம்பருங்க. இதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 880 ரூபா. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கினீங்கன்னா என் ஃபேஸில் பயங்கர டயருங்க. பிகாஸ் நேற்று ஒரு வால்வோ ஜேர்னி, காலையில் ஒரு ஜேர்னி, அடுத்தடுத்த அடி 3 ஜேர்னி கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் லீவில் நாளைக்கு ரெகுலராக ஆஃபீஸ் வேறு போகணும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீ நெக்ஸ்ட்டு மேல்மருவத்தூர், விழுப்புரம் எங்கேயுமே உள்ளே போக மாட்டாங்க. சேலம் மட்டும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், ஈவினிங் டைம், நைட் டைம் தெரிஞ்சதாங்க. நம்ம இங்கே விழுப்புரத்துலேருந்து சென்னை கிளாம்பாக்கம், தாம்பரம்லாம் போகிறோம்னா செம்ம டிராஃபிக்கில் சிக்கிடுவோம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போயுமே நைட் டைம் சென்னைக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்காதீங்க. நைட் இங்கேருந்து கிளம்புறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனுங்க. பட் நீங்கள் காலையில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே டயர்டாயிரும். ஸோ அதனால் எப்போயுமே ஒரு லாங் ஜேர்னி பிளான் பண்ணுறீங்கன்னா நைட்டு பிளான் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்குங்க. எஸ் மக்களே, மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:35 வந்திருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து பீக் சீசனுங்க இந்த மேல்மருவத்தூர் மாலை போட்டு வருது. ஸோ அதனால் பெங்களூரில் ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டில் ஏன் எங்கள் ஆஃபீஸில் கூட நிறைய பேர் போட்டு வராங்க. ஸோ இந்த நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரிக்குமே போவாங்கன்னு நினைக்கிறேங்க. எஸ், ஒரு 2 மணி நேரம் கழித்து 11:35 நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி எப்போயும் நிப்பாட்டுவாங்களாங்க. அந்த வசந்தம் ஹோட்டலில் தான் பிரேக்குக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம க்ரூஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் சாப்பிட்லிங்க. ஸோ அவங்க இங்கே சாப்பிட்டு தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் ஒரு காஃபி அடிச்சுட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. நான் சென்னையிலேயே குடிக்கணும்னு நினச்சேன், பட் குடிக்க முடில. ஸோ இங்கே காஃபி அடிச்சுட்டு அப்படியே ஆரம்பிப்பேங்க. எஸ், நைட்டு 11 மணிக்கு ஒரு காஃபி குடிச்சோம்னா பயங்கரமாக இருக்கும். எஸ், மோஸ்ட்லி SCTCயில் தெரிஞ்சது தாங்க டபுள் டிரைவிங்கு. ஸோ நம்ம டிரைவர்னா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்து ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஆஃப் நம்ம கண்டக்டர்னா ட்ரைவ் பண்ண போகிறாருங்க. எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கேபின் ரைட். இது ஃபுல்லாமே கேபின் ரைடு வரப்போகுதுங்க. அப்படியே தான் கொஞ்சம் தூங்கிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க. எஸ், ஃபுல்லாக சபரிமலை கூட்டங்க. பிகாஸ் பொங்கல் வேறு வரப்போகுது. ஜோதிக்கு பயங்கரமாக கிளம்புவாங்க போட்டிருக்குங்க எல்லாம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணது உளுந்தூர்பேட்டைங்க. இப்படி இந்த ரைட் சைடு உள்ளே போனோம்னா உளுந்தூர்பேட்டை ரீச் பண்ணலாங்க. நம்ம இதுலேருந்து டைவர்ஷன் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் சேலம் பைபாஸ் ஜாயின் பண்ணிடுவோம்.
வரக்கூடிய ரைட்டில் நம்ம டைவர்ஷன் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சி, நம்ம ரைட்டில் டைவர்ட் ஆயிடுவோம். ஆக்சுவலி இந்த பைபாஸ் நான் நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். பிஸியாக இருக்காதுங்க அவ்வளோக்கா. நம்ம இந்த திருச்சி பைபாஸ் பார்த்த அளவுக்கு இவ்வளோ பஸ்ஸஸ்ஸு, லாரி அதெல்லாம் இருக்காது அவ்வளோக்கா. வெளியே ஆக்சுவலி பயங்கரமான பனிங்க. ஸோ நம்ம முன்னாடி கிளாஸை பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் தொடச்சி தான் ஓட்டுறாங்க. ஆனால் செம பனிங்க. மாஸ்டர் பிளான் காம்ப்ளெக்ஸ் கள்ளக்குறிச்சி. வீரசோழபுரம் டோல் பிளாசா. அப்படியே நம்ம கீழே இறங்கணும்னா கள்ளக்குறிச்சி ரீச் பண்ணலாங்க. பர்ஃபெக்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸுங்க. 80க்கு மேலே ஒரு ஸ்பீட் போக மாட்டேங்குங்க. 80 பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போகிற வண்டிக்கெல்லாம் 80 ஸ்பீட் வச்சா அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியாதுங்க. ஸோ எஸ்சிடிசியில் போகப்போ இந்த 80 ஸ்பீட் லாக் வந்து எடுத்து விடணுங்க. ஸோ அப்போ தான் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸுங்க. பிகாஸ் இவ்வளோ லக்ஸரியாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு எதிர்பார்ப்பாங்கள்ல. ஸோ அதனால் இது மட்டும் என்னோடய வேண்டுகோளுங்க. மோஸ்ட்லி நம்ம பழைய வீடியோஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்பீட் லாக் ஏதாச்சும் எனேபிள் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்குங்க.
அப்படியே நம்ம ட்ராவல் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணோமாங்க. பிகாஸ் இந்த ரோடு வந்து அவ்வளோக்கா நான் ஓவர் டேக்ஸும் எதிர்பார்த்தேன், ரொம்ப கிடைக்கலைங்க. எல்லாமே லாரிஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ நம்ம சேலம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் டக்குன்னு தூங்கிட்டு வந்துடுறேன், சரிங்களா? ஆமாம் சார், சேலம். எஸ், நம்ம பெங்களூர் சர்வீஸுங்க. ஷார்ப்பாக 2:05க்கு நம்ம சேலம் வந்திருக்கோங்க. க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ தான் நம்ம பெங்களூர் வண்டி கிளம்பிச்சுங்க. எஸ் மக்களே, க்ரூஸ் சேஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம டிரைவர்னாவே ஸ்டார்ட் பண்ணிடுவார். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சேலத்துலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து சேலம் எவ்வளோ டிக்கெட்டுன்ட்டு, அதையும் கேட்டு விசாரிச்சிடலாங்க. ஆனால் 300 ரூபாய்க்கு மேலே தாங்க. நம்ம வந்தே பாரத்தோட ஃபேருன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வந்தே பாரத் தான் 320 ரூபா சம்திங் வருங்க. எவ்வளோன்னு கேட்டுடலாம். எஸ், கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. எஸ், அதே தாங்க. நம்ம நினச்சது தான். இந்த வந்தே பாரத்தோடதும் நம்ம இங்கேருந்து சரி கோயம்புத்தூர் ரேட்டு ஒரேனுங்க. 310 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்தே பாரத்தில் என்ன ஃபேரோ அதே ஃபேர் தாங்க இங்கேயும். எஸ், இப்போ நம்ம லெஃப்டில் போயிடுவோங்க. ரைட்டில் மதுரை, திண்டுக்கல், சவுத்துக்கு போகிறதெல்லாம் ரைட்டுங்க. இப்போ நம்ம லெஃப்டில் போயிடலாங்க.
எஸ் மக்களே, ஷார்ப் 4 மணிக்கு நம்ம ரெகுலராக எம்டிஎஸ்சில் நிப்பாட்டுவாங்க எல்லா பஸ்ஸஸும். அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. நான் தூங்கிட்டேன். விஜயமங்கலம் டோல்லாம் தாண்டி தாங்க எந்திரிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் பயங்கரமான கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதுக்கப்புறம் தான் காலையில் விடியும் போது நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது அது தனி ஒரு ஃபீல் இருக்கும். சரி, ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எம்டிஎஸ் காஃபி வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலுங்க. பிகாஸ் என் காலேஜில் குடிச்சு பழக்கம். ஆக்சுவலி மக்களே, நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு 2 புது சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நான் பர்சனலி எப்படி எடுத்துக்கவேன்னா வச்சுக்கோங்க, இவர் அண்ணன் இவர் தம்பி அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் என்னன்னு தெரியுங்களாங்களா? இதில் ஓட்டுற டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களோட அண்ணன். உண்மையானதாங்க. நேற்று நம்ம பெங்களூர் ட்ரை பண்ணாங்களே, அவர் அண்ணாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிருக்கோம்லங்க கோயம்புத்தூர் சென்னை வண்டி, அவர் தம்பிங்க. சூப்பரான விஷயம் இல்லைங்க. நான் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம பஸ்ஸஸே அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்போம். பட்டு பஸ்ஸில் இருக்கிற க்ரூவும் இதில் சிங்காகன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. ஸோ அவங்கள கிளிப்பை நான் காட்டுறேன் பாருங்கள். டீ குடிச்சிட்டு இருக்காங்க, நான் அப்படியே காட்டுறேங்க. எஸ், அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம கிளம்புவோங்க. நம்ம வண்டியில் ஏறி கிளம்புவோம். தமிழ் பிக்சர் கேட்டிருந்தேன், எதிர்பார்த்துருந்தேன் இது வைக்கலான்ட்டு. இதைத்தாங்க வைக்க போகிறேன். 2 பிரதர்ஸ். ஜஸ்ட் இந்த கிளாஸை பாருங்கள் எவ்வளோ ஃபாக் இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு க்ளவுட்ஸ் வந்து அடிக்குதுங்க. பனி எப்படி பெய்யுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ பனி பெய்யுதுங்க. அப்பா, எஸ் மக்களே, நம்ம திருவண்ணாமலை கோவை தாங்க. நம்ம டிரைவர்னா கண்டக்டர் நான் பேசியிருந்தேன். நம்ம அண்ணா தான் வந்திருந்தாங்க. டீ கடையிலே காமிக்கலாம்னு நினச்சி மறந்துட்டேங்க. எஸ், நிலாம்பூர் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம கேரளா ரீச் பண்ணலாங்க. பாலக்காடு, கொச்சின், எர்ணாகுளம், ட்ரிவாண்டம். பட் இப்போ நம்ம லெஃப்டில் ஏறிடுவாங்க. ஷார்ப் 4:55 நீலாம்பூர் வந்தாச்சுங்க. நீலாம்பூர் இறங்கலாம். நீலாம்பூர் ஆக்சுவலி இந்த டிவியை நான் நோட்டீஸே பண்ணலைங்க. நான் பெங்களூர் வண்டியிலையும் நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன் திடீர்னு. நீ பாருங்கள், மைக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண போகிறாரு. ஸோ இந்த டிவியில் எப்படி நம்ம லோக்கலில் ஓடுமா, இல்லை எப்படி ஒன்லி நம்ம பென்ட்ரைவ் குத்தி இது பண்ணலாமா, அது மட்டும் ஓடுமா என்னன்னு தெரிலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எஃப்எம் போடுற மாதிரி பார்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் எதுவும் சிறப்பாக தெரிலைங்க. சரியா? சித்ரா ஏர்போர்ட் இருக்கா, முன்னாடி வாங்க. ஷார்ப் 5 o'clock நம்ம சித்ரா வந்தாச்சுங்க.
5:15 ஷார்ப்பாக வந்தாச்சுங்க லக்ஷ்மி மில்ஸ். ஷார்ப் காந்திபுரம் 5:20 வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் கண்டினியூ எந்த கார்டு முடிச்சிடலாங்க. அண்ணா காந்திபுரம் லாஸ்ட் ஸ்டாப் ரெடியா இருக்கீங்க? காந்திபுரம் லாஸ்ட் ஸ்டாப் ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. வாங்க சார் வாங்க. ஓகேண்ணா. வாங்க. ஒவ்வொரு பேசஞ்சரோட ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. பட்ஜெட் வைஸ் ஆகட்டும் 850ங்கிறது ஒரு பட்ஜெட் வைஸ் தாங்க. எல்லோரும் அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் ட்ராவல் பண்ணேன் 2 பஸ்லேயும் ட்ராவல் பண்ணிட்டு எனக்கும் பர்சனலி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட் வைஸ் இருந்துச்சுங்க. நம்ம பின்னாடி அந்த வாளும் வந்துட்டார் பாருங்கள். இதெல்லாம் எங்கே போய் கிடைக்கும் பாருங்கள், ரெண்டும் ஒரே நேரத்தில். பாருங்கள், பெங்களூர் கோயம்புத்தூர் 2 வண்டி ரிவர்ஸ் போட்டு தான் போவாங்க. பிகாஸ் இங்கே ஏதோ நோட் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். எஸ், 2 வண்டி ரிவர்ஸ் போட்டு தாங்க எடுத்துகிட்டு போவாங்க. ரிவர்ஸ் போட்டும் நம்ம அண்ணா அப்படி எடுக்கிறாரு, இவர் இப்படி எடுக்கிறாருங்க. ரிவர்ஸ் எடுக்கட்டும். எஸ், ஃபைனலி 5:20 நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணியாச்சு. நம்ம சென்னை வண்டி வந்துட்டார், பின்னாடி பெங்களூர் வண்டி ஷார்ப்பாக வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி. 2 ஜேர்னியும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஜேர்னி பர்சனலாக பிடிச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி 2 பேரும் என் கண்ணு மாதிரிங்க. இந்த வண்டி ஆகட்டும் அந்த வண்டி ஆகட்டும் 2மே ஒரு சூப்பரான ஜேர்னி. எனக்கு பர்சனலி கம்ஃபர்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் தனியால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் அவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பேசஞ்சர்ஸ் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு மெயின் திங் சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பிட்டோம்னா அந்த ஏசியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம். அதனாலே நம்ம கண்டக்டரான டிரைவரானா இன்டிமேட் பண்ணுறாங்க உள்ளே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ 850 ரூபாவில் சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தாச்சு. ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. எஸ், நம்ம செங்கோட்டை கூடலூருங்க. நம்ம அருணா வருவாங்கன்னு பார்த்தா அருணா இல்லைங்க, வேறு யாரோ வராது. இது சென்னை ஊட்டிங்க. செமி சீட் ரோடு தாங்க, நான் ஏசி. இப்போ தான் எனக்கு பார்க்குறேன், தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்சுவலி நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வாட்டர் பாட்டில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் போனேன். மக்களே, எப்பயுமே ஒரு ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணும்போது இந்தளவுக்கு ஹாப்பினஸ் வந்ததே இல்லைங்க. அது ஏன்னு தெரில, என்னமோ தெரிலைங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்குது. சூப்பரான, எனக்கு பர்சனலி ஒரு ரொம்ப நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீடியோ முடிச்சிருக்காங்க. இந்த 2025 பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தேவக்கோட்டை திருப்பூர் போட்டிருப்போம். அதுக்கு அடுத்தபடி லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா வால்வோவில் முடிக்கிறோங்க. 2026 எந்த பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.